பௌர்ணமியில் பிறப்பதே ஒரு யோகம் தானே. பௌர்ணமி யோகம் சொல்றோமா இல்லையா? கண்டிப்பா. பௌர்ணமியில பிறக்கிறதே துன்பம் இல்லாம, துயரம் இல்லாம, கஷ்டம் இல்லாம, அவங்க வாழ்க்கையில எண்ணியதை நெருங்கி விடக்கூடிய, நினைத்தபடி நடத்தி காட்டக்கூடிய சூரியனும் சந்திரனும் யாரு? ஆத்மபலம், திரேக பலம், உடல் பலம். இந்த மூன்றும் ஒன்று சேருகிற போது யானை எதிரில் வந்தாலும் அது தள்ளி விட்டுட்டு வெளியில போயிடலாம். இப்படிப்பட்ட ஒரு பலமான எண்ணங்களோடு கூடிய வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அப்ப இந்த பௌர்ணமி யோகத்துக்கு இவ்வளோ ஒரு மதிப்பான்னு கேட்டா, இந்த பௌர்ணமியில பிறக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனா வளர்பறைன்னு எடுத்துக்கோங்களேன். அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் பௌர்ணமி வருகிற வரைக்கும் இந்த வளர்பறையில பிறந்த பிள்ளைகளை பூரா ஒரு லிஸ்ட் எடுங்க, தேய்பிரையில் பிறந்தவங்களை பூரா ஒரு லிஸ்ட் எடுங்க. டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்போ அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது, கஷ்டப்பட்டு நல்லா இருந்தாங்க, இவங்க கஷ்டப்படாமையே நல்லா இருந்தாங்க. நமக்கு தேவை இந்த உலகத்தில் என்ன எதிர்பார்க்குறோம்? கஷ்டப்படாமல் சுகமாக இருக்கணும்னு ஆசைப்படுகிற போது, அப்படி கஷ்டப்படாமல் சுகபோகத்தை அனுபவிக்கணும்னா அது பௌர்ணமி சந்திரனாக இருக்கணும். பௌர்ணமி சந்திரன் மட்டும் இல்லை, வளர்வரை சந்திரனாக இருக்கணும். இந்த வளர்வரை சந்திரனாக இருக்கிற பட்சத்தில் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில